ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ப்ரொஃபஷனல் லைஃபையும் என்னோட பேஷன் லைஃபையும் எப்படி மேனேஜ் பண்ணி ஒரு குட் ஃபிசிக்காக கொண்டு வர போகிறேன் அப்படின்ற சீரிஸில் இது ரெண்டாவது வீடியோ. காலையில் வழக்கம் போல் சீக்கிரமாக இருந்துச்சு, ஒரு காஃபி வச்சு குடிச்சிட்டு டேரெக்டாக ஜிம்முக்கு போயிட்டேன். சரி, ஒர்க் அவுட்க்கு முன்னாடி பாடி கண்டிஷன் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது ஜிம்மே ஒரு மாதிரி பார்த்தது. யாரும் அவன் வீடியோ எடுத்துட்டு இருக்கான்னு ஜிம்மே ஒரு மாதிரியே பார்த்தாங்க. ஸோ அங்கே யாரும் வீடியோ எடுக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. ஸோ அதனால தான் மக்களே கேமரா ஆங்கிள் வேற பக்கம் மாறிடுச்சு. ஆரம்பமே அமர்க்கமாக இருக்குன்னு இன்னைக்கு நாள் ஆரம்பிச்சேன். இன்னைக்கு என்ன ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா பேக் ஒர்க் அவுட் தான், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணுற நிறைய கிளிப் எடுக்க முடியல, ஏன்னா ஜிம்மே ஃபுல்லாக ஆக்குபைடாக இருந்தது. ஸோ அதனால சின்ன சின்ன கிளிப் பண்ணி எடுத்துட்டு இன்னைக்கு ஒர்க் அவுட்ல ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு ஒரு தரமான பேக் ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் சரி போசிங் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு 2 கிளிப் மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ரூமுக்கு வரும்போது ஒரு 10 எக் வாங்கிட்டேன். வெங்காயம், தக்காளி, பல மசாலாக்கெல்லாம் போட்டு ஒரு சின்ன கிரேவி மாதிரி பண்ணிட்டு ரைஸ் வச்சுக்கிட்டு அது கூட 2 முட்டை பாயில் பண்ணி எடுத்துட்டு இன்னைக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டேன். டைம் ஒரு 9 மணி இருக்கும். குளிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். லஞ்ச் ரைஸ் வித் வெஜிடபிள்ஸாக எடுத்துக்கிட்டேன், அதனால வீடியோ எடுக்க முடியல. நைட்டு எக் ரைஸ் செஞ்சு சாப்பிட்டோம், அதே என்னால் வீடியோ எடுக்க முடியல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்ன ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இன்னொரு தரமான வீடியோவில் பார்க்குறேன். நன்றி.